அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்த பணம் நகை திரும்ப பெற. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு பணம் வாங்கியிருப்பாங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து பணம் வாங்கியிருப்பாங்க. லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பாங்க, நகை வாங்கியிருப்பாங்க, பணம் வாங்கியிருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா ஒரு கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரு எடுத்து கட்டணும், அதுக்கு வந்து பணம் இல்லை, நீங்கள் தாங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. நம்மளும் சரி வந்து பார்த்தோன்னா வட்டிக்கோ முதலுக்கோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். அவங்க நம்ம கரெக்டாக வந்து நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, எப்பயாவது கரெக்டாக கொடுத்துருவேன், நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன், நான் இத்தனை தேதிக்குள்ள கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்மளுக்கே ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கே ஒரு தேவைக்காண்டி வச்சிருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயும் ஒன்றா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம நினைச்சனா கொடுப்போம், ஒன்று வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கொடுத்துருவோம் காசை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த நாள் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணிட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல போய் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருவேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாட்களை தள்ளி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ 5 நாள் 10 நாள் ஆகும், 10 நாள் 20 நாள் ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கும் சில இடத்துல கோவமாக, அப்பா அப்படி காசை வாங்கிட்டு நீ ஏமாத்துறியாப்பா, நீ கொடுத்த சொன்ன டைம் வந்து எவ்வளோ சொன்னேன், திருப்பி கேட்டா நீ இப்படி சொல்றியாப்பா, நான் கொடுத்துருவேன், நான் காசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாசம் கணக்கும் வருஷ கணக்காகி போயிடும். கொடுக்கறதுக்கே அவங்களுடைய இதாகி போயிடும். நம்மளும் கேஸில் போட்டு பார்ப்போம், அவங்க நான் கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்கறதுடைய இதுவே இருக்காது. சில பேர் பணம் இல்லாம இருக்கும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பணத்தை கையில வச்சுக்கிட்டே வந்து கேமரா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா காசு இல்ல, நான் தாரேன், எனக்கு இருக்கும் போது தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துல சண்டை போட்டுருவாங்க. சில பேர் என்ன ஆயிரும், பிரச்சனை ஆகி போயிடும். கொடுத்தது ஒரு அமௌண்டமா இருக்கும், நம்ம போக போக அலைய விட்டுருவாங்க. வருஷ கணக்குலயே மாச கணக்குலயே அலைய விட்டு நம்ம அவங்களுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். பாத்தீங்கன்னா கேஸ் ஆகி போயிடும். அதாவது லட்சமா இருந்தாலும் சரி, கோடியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களா வந்து கொடுத்தாத்தே நம்ம வந்து புரியுங்களா, நம்ம போய் கேட்கத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் விஷயமா ஒரு அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. பணம் கொஞ்சம் அமௌண்ட்டை பேசுதான் கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் போய் பிசினஸ் நான் கொடுத்துட்றேன், நான் பிசினஸ் வந்து போட்டு இத்தனை மாசத்துல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே பத்திரம்லாம் எல்லாம் எழுதிட்டு தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கொடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தாரேன் 6 மாசத்துல கொடுக்க வேண்டிய பணம் இது பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஆகி போச்சு. 3 வருஷமா வந்து பணமே கிடக்கு. பாத்தீங்க அப்படின்னா காசு கிட்ட இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்க, நாளைக்கு அடுத்த மாசம் போட்டுருவேன், இப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்கயா. ஆனா எங்களாலும் எதுவும் பண்ண முடியல, நானும் கேஸ் வரைக்கும் போயாச்சு, என்ன பண்றேன்னு தெரியல, நானும் 2 3 இடத்துல பார்த்தேன் சரியில்லை, ஆனா வந்து நம்பி வந்திருக்கேன், எனக்கு இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இதை வந்து எது பூஜையில பயன்படுத்தினா காளியை வச்சுதான் அந்த விஷயத்த பண்றோம். ஆனா கொடுத்த பணத்தை தமிழ் விஷயம் பண்ணி எழுக்கிறது வைக்கிறது பண்றது பாத்தீங்க அப்படின்னா அதோட இயல்பு பாத்தீங்க அப்படின்னா சில பேர் தருவாங்க, சில விஷயம் வரும், சில விஷயம் இதாயிரும். ஆனா இது காளியை வச்சு அனுப்பும் போது பாத்தீங்க அப்படின்னா இது என்னதே இருந்தாலும் சரி பணத்தை கொண்டாந்து கொடுத்ததே கட்டினோம்னா முடிஞ்சு போச்சு. இந்த பூஜை கட்டிட்டோம்னா அவன் கொண்டாந்து கொடுத்ததே அவன், வேற வழியே கிடையாது. இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பூஜை முறையை பாத்தீங்க அப்படின்னா 7 சுடுகாட்டுல இருந்து சுடுகாட்டு சாம்பல் எடுக்கணும். சுடுகாட்டு சாம்பல்னா நம்ம இயற்கையா மரணம் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய சாம்பல் 7 சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும். இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பூஜை முறையை பாத்தீங்க அப்படின்னா 7 சுடுகாட்டுல இருந்து சுடுகாட்டு சாம்பல் எடுக்கணும். சுடுகாட்டு சாம்பல்னா நம்ம இயற்கையா மரணம் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய சாம்பல் 7 சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரு ஊமத்துக்கு முறைப்படி காப்பு கட்டி அதோடைய வேரும் வேணும், அதோடைய காயும் வேணும். இது முழுக்க முழுக்க வந்து காயை வச்சு பண்றதுனால கருவூமத்தை கரெக்டா இருந்தா தான் அந்த வேலையை செய்யும். கருவூமத்தோடைய வேரும் கருவூமத்தோடைய காயும் வேணும். ஏன்னா நம்ம பலி கொடுத்து சில விஷயம் பண்ணும்போது அப்பதான் அதோடைய இயல்பு போய் நம்ம வந்து பண்ணக்கூடாத விஷயம் வந்து இந்த பூஜை கட்டுறதுக்கு முழுக்க முழுக்க கருவூமத்தோட வேறு இல்லை அப்படின்னா இந்த விஷயம் நடக்காது. இதுக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா சுடுகாட்டு சாம்பல், கருவூமத்தை வேறு, கருவூமத்தை, நாட்டுக்கோழி முட்டை ஒரு 6 முட்டை வேணும். நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், தேங்காய், கலசம் எல்லாம் வச்சு பூஜை கட்டுறதுக்கு அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஒரு எந்திரம் எழுதிடணும். எந்திரத்தில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நகை கொடுத்துருக்கான்னு எழுதிடணும். அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வந்து புத்துமண் எடுத்து பொம்மை பண்ணி கரெக்டாக வந்து இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அதில் வச்சு அச்சாரம் அது எழுதி அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை கட்டு போட்டு கட்டிடணும். அதுக்கு சில விஷயம் கொண்டு விஷயம்லாம் வருது பாட்டி ரெடி பண்ணி முழுமையாக வந்து அந்த பொம்மை கரெக்டாக பண்ணி 4 பக்கத்து விளக்கு வச்சு நடுவில் தான் அந்த பொம்மை வைக்கணும், ஆலையில தான் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குண்டு வச்சு 4 பக்கத்துமே வைக்கணும். நாட்டுக்கோழி முட்டை பக்கத்துனா 4 பக்கத்து வச்சு எலுமிச்சை பழம், கும்டிக்காய், கருவு முத்தங்காய்
இப்போ பொம்மை செஞ்சாச்சு. இப்போ அச்சாரம் எழுதியாச்சு, ஃபோட்டோ எல்லாம் கட்டியாச்சு. மாம்பழம் இலை வச்சு நம்ம வந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 குடியில இருக்கக்கூடிய 7 சுடுகாட்டு சாம்பல் உள்ள வெளியே வைக்கக்கூடாது. வெளியே சுடுகாட்டு சாம்பல் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது எப்போதுமே நம்ம யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம கட்டு போட்டு உள்ள வச்சு நம்ம கட்டு போட்டு 7 குடியையும் கரெக்டாக வச்சிடணும். நம்ம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை பார்த்து ரெடி பண்ணி இது வந்து நம்ம புல் போட்டு கட்டி தான் நம்ம பூஜையிலே வைக்கணும். நம்ம சுடுகாட்டு சாம்பல் எடுத்து கட்டாமல் வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம கட்டு போட்டு தான் அதை சுடுகாட்டு சாம்பல் கலசத்துக்கு உள்ள குடுவைக்கு வச்சு வச்சு பண்ணுறது வைக்கிறது. இது வந்து அப்போ தான் வெளியே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11 நாள் பூஜை கட்டுறோம். இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிற அப்படின்னா எல்லாமே வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பலி கொடுத்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பொம்மையெல்லாம் செஞ்சு மற்றபடி கலசம்லாம் வச்சு கரெக்டாக ஆரம்பிக்கணும். அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பணத்தை வந்து என்ன விஷயத்துக்கு கட்டுறோம்னா பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும். அவர் நம்ம அது கொடுத்துருக்க கஸ்டமருக்கு வந்து பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும். ஃபோட்டோ வந்து அவருடைய ஃபோட்டோ கூடாது. யாரு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து பணம் கொடுக்க அவங்க ஃபோட்டோ வேணும். ஃபோட்டோ வச்சு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் பூஜை கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 நாள் முடிச்சதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டை வச்சு படிச்சுட்டு இந்த குடுவை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடுவையும் ஒவ்வொரு சுடுகாடு, ஒரே சுடுகாட்டில் புதைக்கக்கூடாது. 7 சுடுகாட்டில் புதைக்கணும். 7 சுடுகாட்டுக்கு ஒவ்வொரு குடுவை தான். இந்த 7 சுடுகாட்டுகளையும் வந்து ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் ஒவ்வொரு பலியை கொடுத்து நம்ம அந்த அந்த குடுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய பொணக்குழின்னு சொல்லுவாங்க. பழசு ரொம்ப பழசாக இருக்குன்னா அதில் தான் நம்ம வெட்டி புதைக்கிற மாதிரி இருக்கும். அதில் வெட்டி நம்ம புதைச்சி இதோடு சேர்த்து குடியை வச்சு நம்ம கட்டி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேறு கரும்பு முத்த காய் எல்லாம் ஒரு குடுவைக்கு ஒவ்வொரு வேறு இது பண்ணி கட் பண்ணி அதோட சேர்த்து கட்டி அந்தத்தோடு சேர்த்து நம்ம வந்து 7 சுடுகாட்டுக்கும் நம்ம வச்சு கரெக்டாக கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா யாருக்கு பண்ணமோ அங்கே போயிடும், டைரெக்டாக போயிடும். இது வந்து எந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம காசு கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலி அனுப்பும்போது பாதுகாப்பாது எதுவுமே கிடையாது. எது இருந்தாலுமே போயிடும், நேராக போய் உக்காந்துரும். போய் உக்காந்து அந்த பணத்தை வந்து கொடுக்க விட்டாத்தான் இது ஒரு ரிசல்ட். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனுப்பி நம்ம சுடுகாட்டை வச்சு இப்போ குடிச்சிட்டு வந்தோம்னா 2 நாள் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கு மேலே இதை கொடுத்து அதான் அவனுக்கு உயிருக்கு எதுவும் பாதிப்பு வராது, அவங்க இதுக்கு வராது. பணத்தை மட்டும் கொண்டாந்து நம்ம கொடுக்கறதுக்கு மாதிரி அவங்க மட்டும் என்ன தோண்டிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள வந்து அவங்களே அவன் மனசை மாறி. மற்றபடி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் பாதிப்பு இது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வராது. பணத்தை மட்டும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க நம்மகிட்ட. அந்த மனசு மட்டும் நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கும். உட்காந்து நம்ம வந்து பணத்தை கொடுன்னு தோண்டிகிட்டே இருக்கும். அவரும் நம்ம பணத்தை கொண்டாந்து நம்மளே வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டி கத்தப்பட்டனா 3 நாள் அதுக்கே ஃபோன் பண்ணிட்டார். 2 நாளே ஃபோன் பண்ணிட்டார். நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிட்டு அவர் சொல்கிறார் என்ன அப்படி சொன்னால் வாங்கினது ஒரு ஃபுல் அமௌண்ட் வாங்கினார். இது வரைக்கும் 3 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் அமௌண்ட் எனக்கு கொண்டாந்து கொடுக்கல. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் இருக்குது கொண்டாந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீதி அமௌண்ட் ஒரு 2-3 நாளில் கொண்டாந்து கொடுத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பூஜையை வெளியே விடுறோம்.